தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உரைக்கல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த உரைக்கல்ல நம்ம பிரதானமாக எடுத்துக்கொள்ளக்கூடியது தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய நிதியை மத்திய அரசு முறையாக ஒதுக்கவில்லை. குறிப்பாக கல்விக்கு ஒதுக்கக்கூடிய மத்திய அரசுடைய பங்கை இன்னும் ஒதுக்காமல் இழுத்தடித்து கொண்டு இருக்கிறாங்க. ஒருவேளை மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் உடனடியாக நிதி வந்துவிடும்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவிக்கிறார். அதே நேரத்தில் மும்மொழி கொள்கையை ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, கிராமப்புறத்தில் உள்ள மாணவர்கள் இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வார்கள்னு முன்னாள் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பாலகுருசாமி சொல்றாங்க. இது எதை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். மும்மொழிக்கு மாறினால் உடனே நிதி மத்திய அரசு தருவதை வாங்க மறுப்பது சரியா? சார்ந்த கருத்துரையில் இரண்டு நிறைய கருத்துரையாளர்கள் நம்மோடு பங்கெடுக்கிறாங்க. நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். கல்வியாளர் காயத்ரி, வழக்கறிஞர், அரசியல் விமர்சகர் கருஜேகனன், இருவரை வரவேற்றுக் கொள்கிறேன். காயத்ரி மேடம், ஏன் கல்விக்கான ஒரு நிதியை கொள்கை ரீதியில் மும்மொழியை திணித்து அப்போதுதான் நாங்கள் நிதி கொடுப்போம்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேட்கிறார். சார், ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு RTI போட்டு வாங்கணும். தமிழகத்துல என்ன மொழியெல்லாம் நீங்க சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா அந்த தரவுகள் இருக்கு, நான் உங்களுக்கு வேணும்னாலும் கொடுக்குறேன். தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, உருது அப்படின்னு அவங்க எங்களுக்கு பதில் கொடுத்திருக்காங்க. அப்போ ஏற்கனவே தமிழகத்தில் தமிழ், ஆங்கிலம் அல்லாத மூன்றாவது ஒரு மொழி இங்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது பள்ளிகளில் சொல்லி கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஓகேங்களா? சோ முதல்ல நாம இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். நாங்க தான் இருமொழி கொள்கை மட்டும்தான் அப்படின்னு சொல்றதே ஒரு பொய் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா RTIல அவர்கள் எங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்க, தெலுங்கு கொடுக்குறோம், உருது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டுக்காக இவர்கள் கொடுத்திருக்கின்ற அந்த விலக்காகவோ இல்லை அவர்கள் பயிற்று மொழியாகவோ கொடுத்திருக்கிறத எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுங்க அப்படிங்கிறது தான் தேசிய கல்விக் கொள்கையும் மத்திய அரசினுடைய கொள்கையாகவும் இருக்கிறது. இதுவரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க? CBSE ஸ்கூல்ல தான் இருக்கு, CBSE நம்மளோடது இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்டோடது, கேவியில தமிழ கூட படிக்க முடியாது அப்படின்னு இங்க இருந்து அங்க போய் நம்முடைய அமைச்சர் அக்கா பேசிட்டு வந்தாங்க. ஆனால் நமக்கு தெரியும் கேவியில தமிழுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு. ஆனால் இங்க அப்படி ஒரு வாய்ப்பே கொடுக்கப்படுவதில்லை. அதற்கு எங்களுடைய கொள்கை காரணம் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த கொள்கையும் தெலுங்கு, உருது இங்கு மொழியாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம கிட்ட ப்ரூஃப் இருக்கு. அதனாலதான் சொல்றோம், நீங்க எது உங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்றீங்களோ அந்த கொள்கைகளை ஒரு சில காரணங்களுக்காக விலக்கிக் கொள்ள தயாராக இருக்கிறீர்கள். 2010 தமிழ் கட்டாயம் அப்படிங்கறத இன்னைக்கு கூட உங்களுக்கு விலக்கு கொடுத்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம முதல்வர் சொல்றாரு, உங்களுக்கு மைனாரிட்டி ஸ்கூல்ஸ்ல நாங்க எக்ஸம்ஷன் கொடுக்குறோம், நீங்க உருது மொழியில எடுத்துக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்றாங்க. அதே மாதிரி லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் அவங்களோட லாங்குவேஜ் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது எங்கெல்லாம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அரசு பள்ளிக்கூடங்கள் தான் இங்க பிரச்சனையா இருக்குது. ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல மூன்றாவது மொழிக்கு இடம் இருக்கு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க திணிக்கதான் எதிர்க்கிறோம், படிக்கட்டும்னு சொல்றீங்க. சிட்டில உங்களுக்கு காசு கொடுத்து படிப்பதற்கு வசதி இருக்கு. ஆனால் நீங்க எந்த சமூக நீதி டேக சொல்றீங்களோ அந்த ஒடுக்கப்பட்ட கிராமப்புற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மத்திய அரசு. அதற்காக தான் அந்த நிதி சார். அதாவது ஒவ்வொரு 5 வருடத்திற்கும் ஒரு திட்டம் வகுத்து அந்த திட்டத்திற்காக பணம் கொடுக்கறாங்க. கடந்த வருஷம் கொடுக்கப்பட்ட, அதாவது இந்த 5 வருஷத்துல அவங்க எதற்கு பணம் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், லாங்குவேஜ் டீச்சர் அப்பாயின்மெண்ட், பாருங்க, லாங்குவேஜ் டீச்சர் அப்பாயின்மெண்ட், நியூமரசி லிட்ரசி இம்ப்ரூவ்மெண்ட், மெட்டீரியல்ஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதாவது எண் எழுத்துக்குள்ள மெட்டீரியல்ஸ் வாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லாங்குவேஜ் டீச்சர் அப்பாயின்ட் பண்ண கடந்த வருஷம் ஸ்மார்ட் போர்டு திட்டத்திற்காக கொடுத்தாங்க. சோ அப்போ அந்த ஸ்மார்ட் போர்டு திட்டம் இன்னும் 40 இல்ல 30% பள்ளிகளில் கூட நிறைவேற்றப்படவில்லை. ஓகேங்களா? அந்த காசை என்ன பண்ணீங்க? நிறைவேற்றப்படணும்னா மத்திய அரசினுடைய நிதி தொடர்ந்து கிடைத்தால் தானே முழுவதும் நிறைவேற்றப்பட முடியும்.
ஸ்மார்ட் டீச்சர்ஸ் போடணும். இன்னைக்கு 32,000 ஆசிரியர்களுக்கு சம்பளம் போடாத நிலை இருக்குன்னு சொல்றாரு அமைச்சர். சார், போன வருஷம் ஒரு பர்பஸுக்காக நிதி கொடுத்தாங்க. அந்த பர்பஸையே நீங்க இன்னும் முடிக்கல. அதற்கு பிறகும் மத்திய அரசு சொல்லுது தேசிய கல்விக் கொள்கையில நீங்க PM ஸ்ரீ சார், நீங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு. ட்வீட் போட்ட 2வது நிமிஷம் நீங்க அதை போய் பாருங்க. தமிழக அரசு மத்திய அரசுக்கு நாங்க MOUக்கு சம்மதிக்கிறோம்னு கொடுத்த லெட்டரை பொது வழியில இருக்குது. அப்போ ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை ஒரு சில காரணங்களுக்காக, ஏன் அரசியல் காரணங்களுக்காக மறுக்கிறீங்க? உங்களுடைய அரசியலுக்காக ஏன் அரசு பள்ளி மாணவ மாணவிகளை தண்டிக்கிறீர்கள்? ஏன்னா இப்பயும் எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட்ல தான் இருக்கு. நீங்க விரும்பியோ விரும்பாட்டியோ ஃபைனல் டெசிஷன் வில் பி டேக்கன் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ் ஆஃப் நவ். சோ அப்ப நீங்க இதை ஒத்துக்கோங்க, உங்களுக்கு கொடுக்கறோம்னு அவங்க சொல்றாங்க. அவர்களுடைய நிலைப்பாட்டில் சரியாக இருக்கிறார்கள், நிலையாக இருக்கிறார்கள். நீங்க 2ஆம் மாசம் ஓகேன்னு சொல்றீங்க, 6ஆம் மாசம் அரசியலுக்காக முடியாதுன்னு சொல்றீங்க. இதுல பலிகடா ஆக்கப்படுவது என்னுடைய அரசு பள்ளி மாணவர்கள். சரி, இப்போ நிதி கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் நாங்கள் சொல்லக்கூடிய பள்ளிகளை ஏற்றால், PM ஸ்ரீ பள்ளிகளை ஏற்றால் தான் நிதி அப்படிங்கிற கண்டிஷனை திணிக்கிறது அப்படிங்கிறது ஒருவேளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்களின் கல்வியெல்லாம் பாதிக்கப்படுது. சார், அதாவது இந்த PM ஸ்ரீ திட்டம் அப்படிங்கிறது டெவலப்மெண்டோட ஒரு அங்கம். ஓகேங்களா? இந்த இதுல எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் உள்ள வந்து புகுறல. ஸ்டேட் கவர்மெண்ட் அவர்களே நீங்களே உங்களுடைய பள்ளிகளில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஸ்கூல் வீதமா நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த பள்ளிகளில் எல்லா ஃபெசிலிட்டியோட ஒரு மாடல் ஸ்கூலா கொண்டு வாங்க. அந்த மாடல் பள்ளிகளுக்கும் சேர்த்து மொத்தமா பணம் கொடுக்கிறோம். அதை நீங்க ஒத்துக்கிட்டு இருக்கீங்க. அததான் நாங்க சொல்றோம். 2ஆம் மாசம் நீங்க ஒத்துக்கிட்டு அவர்களுக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறீர்கள். அந்த கடிதம் பொதுவெளியில் இருக்கிறது. இன்னைக்கு நீங்க மறுக்கிறீங்க. அதற்கு காரணம் என்ன சொல்றீங்க? 3ஆம் மொழின்னு சொல்றீங்க. ஆனால் 3வது மொழி இல்ல, 4வது மொழியும் நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. தெலுங்காக இருக்கட்டும், உருதாக இருக்கட்டும், நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. நான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு அந்த தரவுகளை அனுப்புகிறேன். நீங்க பப்ளிஷ் பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம். மாநில அரசுடைய விருப்பம், மாநில அரசுடைய விருப்பம் 3வது மொழியாக தெலுங்கு, உருது அவங்க எக்ஸம்ஷன் கொடுக்கறாங்க. அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதன்படியே அந்த மாநிலத்தினுடைய கல்விக் கொள்கையில கொண்டு வருது அது மாநில அரசு விருப்பம். ஏன் மத்திய அரசு திணிக்குது அப்படிங்கறதான திரும்ப திரும்ப ரொட்டேஷன் ஆட்டு பல முறை அதுதான் சொல்றேன். சரி, இப்ப நீங்க தெலுங்கு, உருதை எப்படி சார் கொண்டு வந்தீங்க? 2 மொழி உங்களுடைய கொள்கை என்றால் எங்க அந்த இடத்துல விலக்கு நீங்க கொண்டு வந்தீங்க? சொல்லுங்க பாப்போம். அப்ப யாருக்காக கொண்டு வந்தீங்கன்னு ஒரு கேள்வி வருதுல. அப்ப அதே மாணவர்களுக்கு என்ன வேணா படிக்கலாம் தான் சொல்றோம். நீங்க ஹிந்தியை திணிக்கிறதுன்னு போய் சொல்லிக்கிட்டே இருந்ததுனால 1986 வந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஹிந்தியை கட்டாயப்படுத்தியது. ஆனால் இப்போ ஏதாவது ஒரு இந்திய மொழின்னு சொல்லுது. அதை உங்களால் ஏற்க முடியவில்லை. ஏன்னா அதுல எப்படி அரசியல் பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? கரு ஜெயக்கண்ணன், இருமொழி கொள்கை அதுல நாங்க என்றுமே விட்டு கொடுக்க மாட்டோம்னு முதலமைச்சர் சொல்றாரு. திரும்ப திரும்ப திமுக செயற்குழுல கூட அழுத்தமா தெரிவிக்கிறாங்க. மேடம் சொல்றாங்க நீங்க உருது, தெலுங்கு இதெல்லாம் நீங்க எழுதிக்கலாம், அங்கெல்லாம் தமிழுக்கு எக்ஸம்ஷன்லாம் நீங்க கொடுத்திருக்கீங்க. அப்ப அது எதற்காக அரசியல் செய்றீங்களா அதுலயும் அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல மேடம் அவங்க புள்ளி வரத அவங்க குழப்பிக்கிறாங்க. அதாவது அடிப்படை என்னவென்றால் இருமொழி கொள்கை என்பது என்ன, மும்மொழி கொள்கைகள் என்ன, விருப்ப பாடம் என்பது அதெல்லாம் கொஞ்சம் அவங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டின் அரசியல் என்பது நீங்க நினைக்கிற மாதிரி எடுத்த எடுப்புல இந்தி மொழிக்காக கொண்டு வரப்பட்ட அரசியல் அல்ல. தமிழ் மொழியை காப்பதற்கான திட்டங்களின் அடிப்படையில் அவங்க சொல்றாங்க இல்லையா, சிறுபான்மை மொழிகளை கொண்டு வருவதும் இன்னொரு மொழியை கட்டாயமாக திணிப்பதையும் ரெண்டுக்கு வித்தியாசம் அவங்க பாத்துக்கணும். தெலுங்கு சிறுபான்மை மொழியா? ஒரே ஒரு செய்தி சொல்லிடுறேன். நீங்க தெலுங்கு சிறுபான்மை மொழியா அப்படின்னு கேக்குறேன். தெலுங்கு மொழி இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு, அங்க தெலுங்கு பேசக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு அந்த மொழி என்பது உங்களுக்கு நேரடியாக சிறுபான்மை மொழியில தான் வருது. இங்க இருக்கக்கூடிய ஹிந்தி தொழிலாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், ஹிந்தியே நீங்க போகாதீங்க. இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளிலும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அவங்க சொல்லிருக்காங்க. அவ்வளவுதான். நீங்க பேசும்போது நான் குறிப்பிடல, நான் சொல்லிடுறேன். என்பதற்கான காரணங்களை பலமுறை சொல்லி ஆயிடுச்சு. இல்ல, அங்க ஹிந்தியே இல்லங்கிறாங்க. விருப்பமா நீங்க எல்லா மொழியை வேணாலும் ஏற்றுக்கொள்ளலாம். ஹிந்தி திணிப்பு ஒரு செய்தி தேசிய கல்விக் கொள்கையில ஹிந்தி திணிப்பு இருக்கா? மகாராஷ்டிராவில் எது உங்களுக்கு தலைநகர் சொல்லுங்க.
மகாராஷ்டிராங்கிறது ஒரு ஸ்டேட், அதற்கு தலைநகராக இருப்பது மும்பைன்னு உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் அறிந்த ஒன்றுதான். அந்த மும்பையில் இன்னைக்கு மராட்டிய மொழி பேசப்படுகிறதா? சொல்லுங்க, மராட்டிய மொழி எங்க இருக்கிறது? மொழி மும்பையில. பேசுற கல்வி கொள்கை கொண்டு வரதுனால என்ன பிரச்சனை? அது மொழி பேசுறாங்க, பேசவில்லை. நான் அதுக்கு பிறகு பதில் சொல்றேன். இன்றைக்கு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தலைநகராக இருக்கக்கூடிய மும்பையில் ஏன் பேசல? ஏன் பேசல? ஏன் பேசல? ஏன் பேசலன்னு சொல்லுங்க. உங்களுக்கு விளைவு இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆங்கில மொழியும் நமக்கு இரண்டாம் மொழியாக வைத்திருப்பதால் தான் இந்தி மொழி இங்கு வராமல் இருக்கிறது. இந்தி மொழி எங்களுக்கு எப்பொழுதும் தேவையில்லை, இருமொழி கொள்கை தான் வேண்டும் என்பது. அவங்க காயத்ரி சொல்றத எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஹிந்தி இம்போசிஷன் இல்ல, விருப்ப மொழியா மும்மொழியா எதை வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க இப்ப தெலுங்கு சொல்றீங்க இல்லையா? முதல்ல நீங்க தான் அந்த கான்செப்ட புரிஞ்சுக்கணும். இங்க ஹிந்திய பத்தி யாருமே பேசல, மூன்றாவது மொழின்னு பேசுறோம். மூன்றாவது மொழி ஏற்கனவே நீங்க கொடுத்திருக்கீங்க, அததான் சொல்றோம். நீங்க சொல்லக்கூடியது எந்த மொழின்னு எங்களுக்கும் தெரியும். மூன்றாம் மொழின்னு நீங்க சொல்லிட்டு அடுத்த கட்டமா என்ன யூகிக்கிறீங்க? தெரிஞ்சுதான் தமிழக அரசு, அப்ப தமிழக அரசு பள்ளிகள்ல நீங்க வந்து உங்களுக்கு தெரியாமையே உங்களை எதிரா இருக்கிறவங்க இருக்கிறாங்கன்னு நீங்க ஒத்துக்கிறீங்க. இந்தியை நீங்க கற்பதை எங்கேயுமே தடுக்கல. இந்தி பிரச்சார சபா சிறப்பாக செயல்படுகிறது. இங்கு நீங்க விருப்ப பாடமாக தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் தான் ஆட்சி செய்றாங்க. பாக்கெட்ல இருந்து குடுக்குறீங்களா? திமுக பாக்கெட்ல இருந்து பணம் குடுக்குறீங்களா? நீங்க திமுக சொல்லாதீங்க, தமிழ்நாடு அரசுன்னு சொல்லுங்க. திமுகங்கிறது ஒரு கட்சி, இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். தமிழ்நாடு அரசினுடைய கொள்கை என்பது இருமொழி கொள்கை. இருமொழி கொள்கையில நாங்க வந்து தமிழ் கொண்டு வந்தது யாரு சார்? கொஞ்சம் சொல்லுங்க சார். இருமொழி கொள்கையை கொண்டு வந்தது யாரு சார்? மற்ற பாடங்கள் விருப்ப பாடங்கள், அவ்வளவுதான். சரிங்களா? இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது நீங்கள் எந்த காரணத்துக்காக தேசிய இருமொழி கொள்கையை கொண்டு வந்தது யாரு சார்? சொல்லுங்க. இருமொழி கொள்கை அறிஞர் அண்ணா கொண்டு வரப்பட்டது. எங்களுடைய கொள்கை என்பது அதே அண்ணா சார் தனி திராவிடம்னு சொன்னாரு. அந்த தனி திராவிடத்தை அதுக்கப்புறம் அவர் விடலையா சார்? காலத்திற்கு ஏற்ற போல எல்லாரும் எல்லா கொள்கைகளும் மாறக்கூடியது. இப்பவும் சொல்றோம், இந்தியை கற்றுக்கொள்ள முடியாது, இந்தியை திணிக்க முடியாது. தமிழ் ஆங்கிலம் என்ற இருமொழி கல்வியாளர்கள் தமிழ்நாட்டினுடைய உங்களுக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. திரும்ப திரும்ப இந்த ஹிந்தியை வச்சு நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டினுடைய மூத்த கல்வியாளர்கள் நீங்க எதுக்காக மற்ற மொழிகளை கொண்டு வந்து தேசிய கல்விக் குழுவிலே இருக்கிறது எங்களுக்கு தெரியும். தமிழக பள்ளிக்கூடங்கள்ல பணம் கொடுக்கலன்னு சொல்றீங்க, மத்திய அரசு பணம் கொடுக்கலன்னு சொல்றீங்க. தமிழகத்துல மற்ற ஊர்கள் நிதியை நீங்கள் தருவதற்கான பொய்யான காரணமாக இதை சொல்ல வேண்டாம். தமிழ்நாட்டு நாங்க நீதிமன்றத்தின் மூலம் நிதியை வாங்குவதற்கு எங்களுக்கு தெரியும். சரி, போங்க சார், நீதிமன்றத்துக்கு போங்க சார், என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம் சார். நீதிமன்றத்துக்கு போனா உங்களுக்கு நியாயம் கிடைக்காது. ஏன்னா அது அபிஷியலா இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக தான் நீங்க இங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்பாயின்மெண்டா இருந்தாலும் சரி, நீட்டாக இருந்தாலும் சரி, கொள்கைகளாக இருந்தாலும் சரி, ஏன் நீங்க இங்க வச்சு அரசியல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் இது ஜெயிக்காது. தெளிவா தெரிஞ்சுங்க, தமிழ்நாட்டிற்கென்று சில கொள்கைகள் இருக்கிறது. மத்திய அரசினுடைய அடிமைகள் தமிழ்நாடு கிடையாது. எங்களுடைய மாநிலத்திற்கென்று தனித்துவமான கொள்கைகள் இருக்கிறது. பத்தி பேசுங்க சார், அரசியல் எங்க பேசாதீங்க, புரியுதுங்களா? அடிமைலாம் இங்க ஒண்ணுமே கிடையாது. அப்ப 2ஆம் மாசம் எப்படி சார் நீங்க அடிமையாயி லெட்டர் கொடுத்தீங்களா? 2ஆம் மாசம் லெட்டர் கொடுத்திருக்கீங்களா சார்? அடிமையாயி லெட்டர் கொடுத்தீங்களா? அடிமையாகிறோம் அப்படின்னு கை கட்டிட்டு லெட்டர் கொடுத்தீங்களா? எதனால சார் லெட்டர் கொடுத்தீங்க? நாங்க எம்ஓயூக்கு சம்மதிக்கிறோம்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு முன்னாடி கொள்கை சரி, இப்ப கல்வியாளர்கள் சொல்றாங்க கொடுத்திருக்கீங்கல்ல, நாங்க இது ஒத்துக்கறோம். அப்ப நீங்க அடிமையாயி கொடுத்தீங்களான்னு கேக்குறேன். நெறியாளர் கேள்வி கேட்கறேன். கல்வியாளர்கள் பாலகுருசாமி போன்றவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மூன்றாவது ஒரு மொழியை ஏற்றுக்கொள்வது மாநில வளர்ச்சிக்கு சிறந்தது, கிராமப்புற மாணவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள்ல அந்த வாய்ப்பு இருக்கு, கிராமப்புறங்கள்ல இல்லாமல் போகிறது. அதனால கிராமப்புறங்கள் தேக்கமடையுதுன்னு கல்வியாளர் சொல்றாரு. கல்வியாளர்னா பாலகுருசாமி மட்டும் கல்வியாளர் கிடையாதுங்க, சரிங்களா? ஒரு ஒட்டுமொத்தமாக நீங்க பாக்கணும். பாலகுருசாமி தனியார் பள்ளிகள்ல 3 மொழி கற்றுக்கொள்ளலாம். காயத்ரி மேடம், நான் கேள்வி கேட்கிறேன். தனியார் பள்ளிகள்ல 3 மொழி கற்றுக்கொள்ளலாம், அரசு பள்ளிகள்ல கிராமப்புற மாணவர்கள் கற்றுக்கொள்ள கூடாது அப்படிங்கிறது தான் கொள்கையா? அப்படிலாம் கிடையாது. அரசு பள்ளிகள் என்பதில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருமொழி கொள்கை ஏற்ற கொள்கை இவ்வளவு நாள வெற்றி நடக்கிறது. தனியார் பள்ளிகள்ல ஏன் அனுமதிக்கிறீங்க?
தனியார் பள்ளிகள்லயே அனுமதிக்கிறீங்க 3 மொழிகளுக்கு. அதை கேக்குறேன், நீங்க இப்ப வரைக்கும் பதிலே சொல்ல மாட்டேன்றீங்க. ஒரு செய்தி நீங்க பாக்கணும், மத்திய அரசினுடைய பள்ளிகள்ல தமிழ்நாடு அரசு நாங்க போய் திணிக்க முடியுமா ஏதாவது? அதை மட்டும் ஏன் அனுமதிச்சீங்க? அதை மட்டும் ஏன் அனுமதித்தீர்கள்? கேந்திரிய வித்யாலயா நாங்க தமிழ் படிங்கன்னு சொல்ல முடியுமா? ஏற்கனவே அந்த வாய்ப்பு இருக்குது. அங்க 3 மொழி இருக்குது. யாருங்க படிக்கிறா கேந்திரிய வித்யாலயா? யாரு தமிழ் படிக்கிறா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அது மாணவர்களுடைய விருப்பம், புரியுதுங்களா? ஆப்ஷன் கொடுக்க வேண்டியது அரசோட கடமை. அந்த ஆப்ஷனை ஏத்துக்கிறதா வேணாமான்னு டிசைட் பண்றது மாணவர்களோட உரிமை. நீங்க அந்த ஆப்ஷனையே மறுக்கிறீங்கன்றதுதான் இந்த நிலைமை. எங்களுக்கு வேற மொழி தேவையில்லை. எங்களை பொறுத்தவரை தமிழ், ஆங்கிலம் சொல்லுங்க சார். ஏன் சார் கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல சென்னையிலே தெலுங்கு, உருது சொல்லி கொடுக்குறீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க சார். கேந்திர வித்யாலய பள்ளிகளுக்கு தமிழ்நாட்டுல அனுமதி கொடுத்தது யாரு? ஏன்னா அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. கரு ஜெயக்கண்ணன். ஏன்னா நீங்க சொல்லி கொடுக்குறீங்க இருமொழின்னு மட்டும் உங்களால பொய் சொல்ல முடியாது. சரி, அதுதான் கருத்துக்களுக்கு பதிலா சொன்னீங்கன்னா கருத்தா சொல்லலாம். நீங்க கேந்திரிய வித்யாலயில தமிழ் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறதா? சரி, நான் கேக்குறேன். கரு ஜெயக்கண்ணன் இருக்கு, நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நீங்க படிக்கல, ஆப்ஷனை எடுக்கலன்னா யாரும் போய் வற்புறுத்த முடியாது. நான் வேற ஒரு கேள்வி அரசு தடுக்குது, புரியுதுங்களா? அந்த ரெண்டுத்துக்குள்ள பேசிக் டிஃபரன்ஸ் நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்திய கொண்டு வர வேண்டும் உங்களுக்கு திட்டம் இல்ல, தமிழ்நாட்டில் படிப்படியாக தமிழை அளிக்க வேண்டும் என்பது உங்கள் கொள்கை. அதனாலதான் நீங்க இந்திய கொண்டு வர பாக்குறீங்க. எங்களுக்கு ஹிந்தி தேவையில்லை. தமிழை நாங்கள் ஒழிக்கணும்னு சொல்லல சார். எஸ்சிபில உங்களுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசில தமிழை, பேச்சு தமிழையும் எழுது தமிழையும் கற்றுக் கொடுக்க வேண்டும்னு ஒரு லைன் இருக்குது. ஓகேங்களா? அந்த நிலைமைக்கு தமிழை கொண்டு வந்தது நீங்க. நீங்க இத பத்தி பேசவே கூடாது. நான் கேக்குற கேள்விக்கு உங்களால இப்ப வரைக்கும் பதில் சொல்ல முடியல. அரசு பள்ளிக்கூடங்களில் ஏன் இன்று வரை தெலுங்கும் உருதும் இருக்கிறதுன்னு கேக்குறேன். தமிழ்நாட்டுல தமிழில் தான் விவாதம் செய்கிறோம். இதை நம்ம இந்தியில செய்ய முடியாது. தமிழ்நாட்டிற்கென்று உள்ள மொழி தமிழ் மொழி. எங்களுக்கு தொடர்பு மொழி ஆங்கில மொழி. இதற்கு இடையில் வேறு எந்த மொழியும் தேவையில்லை. எங்களுடைய மாணவர்கள் மாநில கல்விக் கொள்கை என்னாச்சு? படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாநில கல்விக் கொள்கை என்னாச்சு? தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக மாநில கல்விக் கொள்கை ஜவஹர் நேசன் தலைமையில போட்டாங்க. ஜவஹர் நேசன் எனக்கு அழுத்தம் இருக்கிறதுன்னு ராஜினாமா செய்துவிட்டு சென்று விட்டார். சென்னை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பழனிய என்ன பண்ணாங்க? நியமனம் செய்தாங்க. அந்த கொள்கை என்ன இருக்கு? என்ன கண்டிஷன்ல இருக்கு? ஏற்கனவே சொல்லப்பட்ட கொள்கை தான். புதுசா என்ன இருக்கு? தமிழ்நாட்டை சொல்லுங்க. மாநில கல்விக் கொள்கை, நீங்க தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக உருவாக்கப்பட்ட மாநில கல்விக் கொள்கை என்ன சொல்லுது? மாநில கல்விக் கொள்கையில அதற்கான விசாரணைகள் நடைபெறுகிறது. மாணவர்களிடையே கருத்து கேட்பு நடக்கிறது. நான் என்ன சொல்ல, ஜவஹர் நேசன் எதை சொல்லி ராஜினாமா செய்து கொண்டு போனாரோ, மாநில கல்விக் கொள்கைகள் தேசிய கல்விக் கொள்கை மாதிரியே உருவாகிறது அப்படின்னு சொல்லிதான் ஜவஹர் நேசன் ராஜினாமா செய்து கொண்டு சென்றார். உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும். ஜவஹர் நேசன் அரை மணி நேரம் பேட்டி கொடுத்தாரு. அதற்கு இன்னும் இந்த அரசு விளக்கம் சொல்லல. நீங்க சொல்லக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையின் சாயல் மாநில கல்விக் கொள்கைக்கு வந்துட்டால் யாருமே நாங்க அப்படி சொன்னது யாருன்னா மாநில கல்விக் கொள்கை வடிவமைப்பில் இருந்த பேராசிரியர் ஜவஹர் நேசன் தான். அதுக்கு இன்னும் மறுப்பை தெரிவிக்கிறார். ஆனா காலை சிற்றுண்டில இருந்து ஈவினிங் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறதுல இருந்து இல்லம் தேடி கல்வியில இருந்து ஏகலைவா ஸ்கூல்ல இருந்து மாடல் ஸ்கூல்ல இருந்து அத்தனையும் இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் சொல்றேன். கரு ஜெயக்கண்ணன் இதெல்லாம் தேசிய கல்விக் கொள்கையில இருக்கக்கூடியதுதான் மாநில கல்விக் கொள்கை ஏற்று இருக்கு. நீங்க என்ன புதுசா கிரியேட் பண்ணிட்டீங்க? இல்ல நான் தெளிவா சொல்றேன். தமிழ்நாட்டிற்கு தேவையான மாநில கல்விக் கொள்கையில இந்த 3.5 ஆண்டுகள்ல மாநில கல்விக் கொள்கையில இந்த அரசு தேசிய கல்விக் கொள்கையில இல்லாத புதிய அம்சம் ஒண்ணு உருவாக்கி இருக்கு அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டோட கல்விக் கொள்கைகள் மிக சிறப்பா இருக்கிறது. புதிதாக மாநில புது கல்விக் கொள்கை காலத்திற்கு ஏற்ற மாற்றம் வேணும் சொல்றீங்க. உங்களுடைய அரசு நாங்க கொள்கையை வகுத்து கொடுத்துட்டோம்னு சப்மிட்டே பண்ணிட்டாங்க. என்ன நடக்குது? யார் சொல்றத நாங்க கேக்குறது? நீங்க சொல்லுங்க. ஒரே ஒரு செய்தியை பூர்த்திக்கணும். நீங்க சொல்லக்கூடிய செய்தியின் அடிப்படையில் நீங்களே சொல்றீங்க இல்லையா, இந்தின்னு நாங்க சொல்ல எந்த மொழி நாங்க என்ன சொல்றோம், 3வது மொழி தேவையில்லைங்கிறது எங்களுடைய கொள்கை. அது இந்தின்னு சொல்லாதீங்க. எந்த மொழியும் 3வது மொழியை விட்டு அடுத்து வாங்க சார். 3வது மொழியை விட்டு அடுத்து வாங்க சார். அடுத்து வேற ஏதாவது மாநில கல்விக் கொள்கையில என்ன மாற்றத்தை கொண்டு வர நீங்க சொல்லுங்க. ஜெயக்கண்ணன், நான் இந்த கேள்வியை உங்கள்கிட்ட கேட்கிறேன். அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அந்த பதில்ல இருந்து நான் காயத்ரிட்ட வந்துடுறேன்.
மாநில கல்விக் கொள்கையில என்ன புதிய அம்சம் இருக்குன்னு ஒரு விஷயம் சொல்லுங்க. அது தேவையா தேவையில்லையாங்கிற கேள்வியை நான் காயத்ரிட்ட கொண்டு வந்துடுறேன். மத்திய அரசினுடைய தேசிய கல்விக் கொள்கையில இல்லாத புதிய ஒரு விஷயம் என்ன இருக்கு? நான் காயத்ரி மாநில கல்விக் கொள்கையில ஏதேனும் உங்களுக்கு புதிதாக சேர்க்க வேண்டும் என்றால் அது வந்து ஏற்கனவே இருக்க கொள்கைகளை பாதிக்காத வண்ணம் இருக்க வேண்டும். தேசிய கல்விக் கொள்கை புதிதா வந்துருச்சுங்கிறதுனால மாநில கல்விக் கொள்கையை மாத்தணுங்கிற அவசியம் கிடையாது. புதிதான அம்சம் நீங்க வடிவமைச்சிட்டு இருக்கீங்க சார். நீங்க தான் வடிவமைக்கிறீங்க. நாங்க புதுசா ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்குறோம் நீங்க தான் சொல்றீங்க. ஏற்கனவே இருந்ததை அக்செப்ட் பண்றேன் நீங்க சொல்லலையே. இந்த அரசு தானே மாநில கல்விக் கொள்கையை போடுறீங்க. உதயச்சந்திரன், பேராசிரியர் ஜவஹர்நேசன் எல்லாம் வச்சு நீங்க தானே கமிட்டி போட்டீங்க. இல்ல எவ்வளவு பெரிய வந்து நீங்க வந்து எங்களுடைய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நிதியை கொடுப்போம்னு சொல்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் சொல்லுங்க. தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நீங்க என்னன்னா நீங்க காலத்துக்கு ஏற்ற மாற்றம் பணத்தை கொடுக்கும் பொழுது கொடுப்பாங்க. நீங்க ஏன் எம்ஓயு ஒத்துக்கிட்டீங்கன்னா இப்ப வரைக்கும் நீங்க அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேன்றீங்க. தமிழ்நாட்டு அரசனுடைய வரியாக போகின்ற தொகையை தான் கேட்கிறோம், சும்மா கிடையாது. நாங்க தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்துல ஒரு ஆண்டுக்கு மேல ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. அமைச்சர் சொல்றாரு, ஏன் நீதிமன்றம் மூலமாக பெற முடியவில்லை? இந்திய அரசு என்பது சர்வாதிகார அரசு கிடையாது. அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் அனைத்து மாநிலங்களும் சமமானது. எங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு மத்திய அரசு கொள்கை அத்தனையும் ஏற்றுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் வந்து சுயாட்சியோடு கூடிய மாநில அரசு. எங்கள் மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் இருக்கிறது. கருஜெயக்கண்ணன், ஒண்ணு மாநில அரசினுடைய புதிய கல்வி. கருஜெயக்கண்ணன், ஒரு கேள்வி. காயத்ரி மேடம் நான் கேட்டுட்டு வந்துடுறேன். காயத்ரி மேடம் நான் ஒரு கேள்வி இங்க கேட்டுட்டு வந்துடுறேன். வரும்பொழுது மாநில அரசினுடைய புதிய கல்விக் கொள்கை என்ன? அதையாவது நீங்க வடிவமைச்சு முழுசாட்டு கொடுக்கணும். நாங்க புதுசா காலத்திற்கு ஏற்ற மாற்றத்தை செய்து விட்டோம். இல்ல பழசே நல்லாதான் இருக்குன்னு மாநில அரசு ஒத்துக்கொள்ளவில்லை. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கீங்க. நாங்க புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றீங்க. அது என்ன அப்படின்னு சொல்லணும். அதற்கான கால அவகாசம் இருக்கு, கொண்டு வரும். அது தனி. ஒவ்வொரு தடவை எங்களை திணிப்பு நீங்க கொண்டு வரணும்னு சொல்லி திணிக்க முடியாது. நீங்க இதைத்தான் சொல்லணும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு விளக்கம் சொல்லணும்ல சார். அவங்க விளக்கம் கேட்கிறாங்களே. ஒரு பேராசிரியர் விலகி இருக்கிறாரு. அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள்ல உண்மை இருக்கா இல்லையா? ஆனால் காயத்ரி அவர்கள் குறிப்பிட்டு சொல்றது மாதிரி ஜவஹர்நேசன் ரிசைன் பண்ணும்போது ஒரு விஷயம் சொன்னாரு. தேசிய கல்விக் கொள்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் மாநில கல்விக் கொள்கை மூலமாக தமிழ்நாடு அரசு அறிமுகம் செய்கிறது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நான் ராஜினாமா செய்கிறேன் சொன்னாரு. அதே விஷயங்கள் தான் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்குன்னு சொல்றாங்க. இல்லம் தேடி கல்வி இதெல்லாம் எங்க இருக்கு? ஏகலைவா ஸ்கீம் இதெல்லாம் எங்க இருக்கு? தேசிய கல்விக் கொள்கையில இருக்கிறது தானே. நான் தான் சொல்றேன், இல்லம் தேடி கல்வி மட்டும் இல்ல, காலை சிற்றுண்டில இருந்து எல்லாமே அதுல இருந்து தான் இருக்குது. எஸ்பெஷலி நீங்க வந்து ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியோட ரிப்போர்ட் அவர்கள் கொடுக்கும் பொழுது அனைத்து தொலைக்காட்சிகளிலும் அதோடைய அம்சம் அப்படின்னு ஒரு சில விஷயத்த சொன்னாங்க. அந்த விஷயம் சொல்லும் பொழுதே மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது. ஏன்னா இவர்கள் 6ஆவது வகுப்புல இருந்து 8வது வகுப்பு வரை 10 நாள் அந்தந்த ஊர்களில் உள்ள தொழில்களை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும்னு சொல்லி இருந்தத குலக்கல்வின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியிலேயே இந்த தொழில்முறை கல்வியை பற்றி, அதுவும் அவர்களுடைய பகுதியில் அப்படின்னு மட்டும் இல்ல, அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தொழில்களும் அந்த மாதிரி எல்லாம் லைன்ஸ் வரவே மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது. அதோடைய அத்தனை ப்ரூஃப் நான் வச்சிருக்கிறேன். அது வந்த பிறகு அதை யாரும் என்டாஸ் பண்ணவும் இல்லை, இன்னி வரைக்கும் அதை எதிர்க்கவும் இல்லை. அது இப்ப நிறைய அதுல வந்து ஒரு உண்மையாயிராது மேடம். தரவுகள் வந்திருக்கலாம், அதற்கு பிறகு அரசு முடிவுகளை மாத்தி இருக்கலாம், அது வேற. நீங்க சொல்லக்கூடியது வந்து ஒவ்வொன்றுக்கும் அதுக்கான பதில சொல்லிட்டு இருக்க முடியாது. சரிங்களா? உங்ககிட்ட தரவுகள் இருக்குங்க. நம்ம ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அப்ப அதுக்கு பதில் நமக்கு சொல்ல முடியணும்ல. நீங்க கேக்குறீங்கல்ல, எப்படி வந்து மத்திய அரசு காசு கொடுத்து காயத்ரி ஒரு தரவுகளை சொல்றாங்கன்னா அதுக்கு மறுப்பான தரவுகள் இருக்கு. அட்லீஸ்ட் தரவுகள் கூட வேண்டாம், அரசு இந்த பதில் சொல்லி இருக்குங்கிறதையா சொல்லுங்க கருஜெயக்கண்ணன். சார், அதாவது இங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல உள்ள நிலைமை அதள பாதாளத்துல ஒவ்வொரு விஷயத்திலயும் போய்கிட்டு இருக்கு. அப்போ இதை எல்லாராலும் இன்னைக்கு கேள்வி கேட்கப்படுது. அதை மறைப்பதற்காக மிகப்பெரிய அரசியல் முயற்சியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. கடந்த 4 வருஷத்துல 21 இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுல இருந்து 24 வரைக்கும் ஆர்டிஐ போட்டு வாங்கி வச்சிருக்கிறார் சார். இங்க சென்னை கார்பரேஷன் மட்டும் சொல்றேன். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. ஒவ்வொரு வருடமும் ஸ்கூலோடைய எண்ணிக்கை இருக்கு பாத்தீங்களா, அதுல மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்குது, அதிகமாகிட்டே இருக்குது. மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சுகிட்டே இருக்குது.
டீச்சர் அதிகமாயிட்டே இருக்காங்க. இது என்ன ரேஷியோங்கிறது யாருக்குமே புரியல. ஆர்டிஐ தகவல்ல அவங்க கொடுத்த தகவலை சொல்றேன். திண்டுக்கல்ல ஒரு மாணவன் ஆர்டிஐ எடுத்திருக்கிறார் சார். அந்த ஆர்டிஐல அங்க இருக்கக்கூடிய 130 பள்ளிகள்ல 90 பள்ளிகளுக்கு மேல பிடி டீச்சர் கிடையாது. அதுல இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் என்னன்னா, பிடி டீச்சர் இருக்கிற ஸ்கூல்ல பிளே கிரவுண்ட் இல்ல, பிளே கிரவுண்ட் இருக்கிற ஸ்கூல்ல பிடி டீச்சர் இல்ல. இன்னி வரைக்கும் 16,000 ஆசிரியர்கள் இடங்கள் காலியாக இருக்கிறது. ஒரு பில்டிங் ஸ்டெபிலிட்டிக்கு ஒரு திருநெல்வேலியில ஒரு இன்சிடென்ட் நடந்தப்ப சொன்னது இன்னி வரைக்கும் அரசு பள்ளிக்கூடங்கள் சொல்லல. இது எல்லாத்தையும் எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதையெல்லாம் திசை மாற்றுவதற்கு, மடை மாற்றுவதற்கு ஏதாவது ஒரு அரசியல, ஒரு உணர்ச்சிகளை இவர்கள் காயத்ரி மேடம், மக்கள் இதுக்கெல்லாம் ஆசிரியர்களை போட முடியல, பிடி ஆசிரியர்களை போட முடியல, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியலன்னா எங்களுக்கு நிதி வரல அப்படிங்கிற ஒரே குற்றச்சாட்டு தானே சொல்றாங்க. எங்களுக்கு நிதி எல்லாம் கொடுத்தீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த மத்திய அரசு நிதியில எதற்கு அந்த பணம் செலவழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. அதுதான் நான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும். அப்ப ஆசிரியர்களுடைய சம்பளத்திற்கு அந்த நிதி கிடையாது. காயத்ரி மேடம், நான் கிளாரிஃபை உங்கள்ட்ட பண்ணிக்கிறேன். அதாவது ஆசிரியர்களுடைய சம்பளத்திற்காக மத்திய அரசுடைய நிதி கிடையாது அப்படிங்கறது நீங்க சொல்றீங்க. ஆமா, அதாவது யாருக்கு கொடுக்கணும்னு இருக்கு, ஆசிரியர்களுக்கு நிதி கொடுக்குறாங்க. எந்த ஆசிரியருக்கு அப்படின்னா ஸ்பெஷல் லாங்குவேஜ் டீச்சர்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னு கொடுத்திருக்காங்க, அண்ட் லிட்ரசி நியூமரசி எண்ணும் எழுத்தும், அதாவது லாங்குவேஜ் அண்ட் மேக்ஸுக்குள்ள மெட்டீரியலுக்குன்னு கொடுத்திருக்காங்க. ஆனா அரசு 32,000 நீங்க சொல்லக்கூடிய கணக்கு நம்பர்ஸ் கம்மியா இருக்கும். ஆனா அரசு 32,298 ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்லக்கூடிய அந்த கேட்டகரியில 32,000 பேர் வராங்களா, இல்ல இது மற்ற ஆசிரியர்களை சேர்த்து அமைச்சு? நீங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த மெட்டீரியல் காசு, அந்த டீச்சர்ஸோட காசு மொத்தத்தையும் கணக்குல வச்சு நீங்க டீச்சர்ஸ்க்கு கொடுக்கறதா வச்சிருந்தீங்கன்னா இந்த கணக்குல உங்களுக்கு இடிக்கதான் செய்யும். நீங்க என்ன காரணத்திற்காக அதை கொடுக்குறாங்களோ அந்த காரணத்துக்கு நீங்க அதை செலவு பண்ணீங்கன்னா அது சரியா இருக்கும். அதுதான் நான் முதல்ல இருந்தே சொல்றேன் சார். கடந்த முறையும் எந்த காரணத்திற்காக அந்த பணம் கொடுக்கப்பட்டதோ அதில் 40% கூட ஒரு வருஷம் ஆகியும் இவர்கள் நிறைவேற்றவில்லை. அங்கதான் பிரச்சனை வருது. அததான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க வாங்குற பணத்தை சரியா செலவழிக்கவும் மாட்டேங்கிறீங்க. அடுத்து அவங்க அதாவது எந்த பணம் எதற்காகன்னு சொன்னாங்களோ அதை நீங்க செலவு பண்ணாதானே சார் காசு கொடுப்பாங்க. நான் கரு ஜெயகண்ணன் வந்துடுறேன். மத்திய அரசுடைய நிதி ஆசிரியர் சம்பளம் மத்திய அரசு அந்த வகையிலேயே சொல்லிடுறாங்க எது எதற்கு நாங்க கொடுக்குறோம், ஸ்மார்ட் கிளாஸஸ்க்கு, இன்னும் அடுத்தடுத்த டெக்னிக்கல் டெவலப்மெண்ட்ஸுக்குன்னு. இதையும் ஒட்டுமொத்த ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஃபண்ட் இல்ல, இதை கொடுங்கன்னு கேட்கறதும் திசை திருப்புறது மாதிரி இருக்க கரு ஜெயகண்ணன். முதல்ல நான் என்ன சொல்றேன், ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதும் அரசுடைய வேலை தான். அது ஒரு தனிப்பட்ட முறையில சம்பளம் கொடுக்க முடியாது, சரிங்களா? அதற்கு பள்ளி மாணவர்கள் அதுல மத்திய அரசின் நிதி இல்ல, பங்கீடு இல்லைன்னு சொல்றாங்க, ரொம்ப தெளிவா சொல்றாங்க. மத்திய அரசு கொடுப்பது சம்பளத்திற்கு அல்ல அப்படின்னு. சமகிர சிக்ஷாவுடைய அந்த ஸ்கீம்லயே சொல்லி இருக்குது. ஸ்பெஷல் டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல சார், அந்த ஸ்பெஷல் டீச்சர்ஸ நீங்க அந்த கம்ப்யூட்டர் அண்ட் அதற்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதற்காக இவங்க செஞ்ச இன்னொரு விஷயம் கூட இருந்துச்சு. எம்இஸ்ல இருக்கிற டீச்சர் அட்டெண்டன்ஸ கொண்டு டீச்சர்ஸா காமிச்சாங்கன்னு கூட ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. சரி, இல்ல இதெல்லாம் அவங்க பேசுறாங்க. நான் பேசும்போது திரும்ப அவங்க குறுக்கிட்டா நான் எப்படி பேச முடியும்? சரி, சொல்லுங்க சார். பள்ளி கல்வித்துறைக்கான நிதியை ஆசிரியர்களுக்கு செலவு செய்கிறோமா, பள்ளிக்கு செலவு செய்யறோமா, இதெல்லாம் எங்களுக்கான நிதியை முதல்ல கொடுத்துட்டு நிறுத்தி வச்சுட்டு நீங்க ஆசிரியர்களுக்கு தான் கொடுப்பீங்க, கட்டமைப்பு வசதிகள் செய்ய மாட்டீங்கன்னா சொல்லக்கூடாது. அப்ப நீங்க ஒரு விளக்கம் சொல்லணும்ல. இத சொல்லி ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்காம இருக்கிறீங்களே. நாங்கள் கணினித்துறை ஆசிரியர்கள், மொழி ஆசிரியர்கள் அப்படின்னு அவங்க ஒரு டீடைல் சொல்றாங்க. அறிவியல் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்காததும் கணித ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்காததும் மத்திய அரசினுடைய நிதி அதுக்காக கொடுக்கறாங்க. அப்ப நீங்க நிதியை வேறு பணிகளுக்கு பயன்படுத்துறீங்க அப்படின்னு குற்றச்சாட்டுறாங்க. இந்த குற்றச்சாட்டு எல்லாம் அப்படிலாம் தவறானது. அதாவது பள்ளி கல்வித்துறை 32,000 ஆசிரியர்களுக்கு சம்பளத்துக்காக மத்திய அரசினுடைய நிதியை நீங்க தேடி இருக்கிறீங்கன்னா மத்திய அரசு அதுக்காகவே கொடுக்கல. மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதி மத்திய அரசினுடைய நிதியை எப்படி பயன்படுத்தணுங்கிறது தமிழ்நாடு அரசுக்கு தெரியும். அதே நேரத்துல மத்திய அரசு நிதியவே கொடுக்காம என்ன தேவைக்கு அதை கொடுக்கறாங்க. தவறான ஒரு நடைமுறை. இது கண்டனத்திற்குரியது. மத்திய அரசு செய்யறது
சார், மத்திய அரசு எதுக்கு நிதி கொடுக்கறாங்க? ஜெயக்கண்ணன் இந்த ஒண்ணே விளக்குங்க. மத்திய அரசின் நிதி தமிழ்நாட்டுல எதுக்கு கொடுக்கறாங்க? கல்வியில எந்த துறைக்கு கொடுக்கறாங்க? அது விளக்குங்க. அமைச்சருக்கு தெரியும். தமிழ்நாட்டுல வந்து நம்ம பள்ளி கல்வித்துறை SSA ஒரு தனியா ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்களா? அந்த SSA ஸ்கீமுக்கு தானே கொடுக்கறாங்க. ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறைக்கு இத கொடுக்கறாங்களா? இதைதாங்க நாங்க நிதியை வந்து இதுக்குதான் கொடுக்கணும், அதுதான் கொடுக்கணும். எங்களுக்கு நிதியை ஒதுக்குங்க, அதுக்கப்புறம் எங்களுக்கு எப்படி செய்யணும்னு தெரியும். இது வரைக்கும் தமிழ்நாடு எல்லாருக்கும் சாதாரணமா கடந்து போறீங்களா கருஜேக்கண்ணன்? ஒரு திட்டத்திற்காக அரசு கொடுக்கறாங்க. கல்வித்துறையில பல பிரிவுகள் இருக்கு. அதுல ஒரு துறைக்காக அவங்க கொடுக்கக்கூடிய செலவினங்களை அடிப்படை கல்வி மிக சிறப்பாக இருக்கிறது. 70 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய நீங்க கடந்து போறீங்க கருஜேக்கண்ணன். கேள்விகளுக்கு நீங்க கடந்து போறீங்க. கல்வித்துறையில ஒரு ஸ்கீம்ஸ்க்காக கொடுக்கக்கூடிய நிதியை வேற ஸ்கீம்ஸ்க்கு மாநில அரசு செலவு செய்துன்னா அதற்கான பதிலை நீங்க சொல்லாமல் ஒட்டுமொத்தமாக நீங்க பேசுறீங்க. தமிழ்நாட்டு பள்ளிகள்ல கட்டமைப்பு வசதி சரியில்லை, எனக்கு RTI வச்சிருக்கேன்னு சொல்றாங்க இல்லையா? மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது மிக சிறப்பான கல்வி தருவது தமிழ்நாட்டு பள்ளிகள். குறிப்பாக இங்க தமிழ்நாட்டு அரசு பள்ளி கல்வித்துறை மிக சிறப்பாக சம்பளம் மட்டும் கொடுக்க முடியலையா? மிக சிறப்பாக செயல்படுகிறார். சம்பளம் மட்டும் கொடுக்க முடியலன்னா மத்திய அரசு இருங்க, கல்வித்துறை 2வது பிரிவு பள்ளி கல்வித்துறை மிக சிறப்பாக செயல்படுகிறது. எல்லாம் ஓகே. குற்றச்சாட்டு சம்பளம் கொடுக்க முடியல. நீங்க ஒரு ஸ்கீம்ஸ்க்கு வரக்கூடிய காசை இன்னொரு ஸ்கீம்ஸ்க்கு அலோகேட் பண்றதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இதுன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், முதல்ல நிதி ஒதுக்கீடை செஞ்சு விட்டு பேசணும். தேசிய கல்விக் கொள்கை காரணத்தாக நிதி ஒதுக்கீடு ஏற்கனவே நிதி ஒதுக்கீடு செய்ததை முழுமைப்படுத்தி விட்டீர்களான்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஒரு நிதி ஒதுக்குறாங்க, அந்த நிதியை நீங்க ஃபுல்லா நடைமுறைப்படுத்திட்டீங்களான்னு ஒருத்தர் நிதி கொடுத்தவங்க கேட்கும் போது அதுக்கெல்லாம் பதில் இல்ல, புதிய நிதியை தாருங்கள் அப்படிங்கிற கேள்வி ஏற்கக்கூடியதா கருஜேக்கண்ணன்? ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களுக்கும் நாங்க மத்திய அரசுக்கு கணக்கு வழக்கு காட்டணும்னா இது வந்து தமிழ்நாடு அரசு கிடையாது, சர்வாதிகார அரசு. நிதி கொடுக்கிறவங்களுக்கு கணக்கு காட்டணும்ல. எதற்காக நிதி அப்படிங்கிறது அக்கௌண்டபிலிட்டி இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாடு அரசு அதற்குரிய தொகையை அதற்கு செலவு பண்ணுவாங்க. உங்ககிட்ட கொடுத்து ஒவ்வொன்றுக்கும் கணக்கு காட்டி செய்ய வேண்டியதுதான் வந்து அதுதான் மிகப்பெரிய தவறுன்னு சொல்ல வரோம். நீதிமன்றத்துல ஏன் நீங்க இவ்வளவு ஒரு வருஷமா கொடுக்கலைங்கிறீங்க? நீங்க இதுக்கு முன்னாடி நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாம். அக்கௌண்ட் நான் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாம். ஏன் தவிர்க்கிறீங்க? நீதிமன்றத்துக்கு போகவே முடியாது. நீதிமன்றத்துக்கு போனா இது ஜெயிக்காது. அதனால திரும்ப திரும்ப அரசியல் ஆக்குறாங்க. அப்போ நீதிமன்றத்திற்கு போனா ஜெயிக்காதுங்கிறதுக்காக அரசியல் மட்டும் செய்றீங்களா? அவங்களுடைய குற்றச்சாட்டு. நீதிமன்றத்துக்கு போய் வெற்றி பெறுவதும் அதுக்குரிய ஏன் செய்யல சார்? பேட்டி கொடுக்குறீங்க, அரசியல் செய்றீங்க. நீங்க எந்த மந்த் வரலையோ நெக்ஸ்ட் மந்தே நீங்க என்ன பண்ணி இருந்திருக்கலாம்? கோர்ட்டுக்கு போயிருக்கலாமே. அதற்கான நடவடிக்கைகள் பாருங்க. மத்திய ஏற்கனவே தமிழ்நாடு அரசு போட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிறைய வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. சார் இது சம்பள பிரச்சனை சார். 1000 வழக்குகள் இருக்கலாம், 1000 வழக்குகள் இருக்கலாம். 1000லிருந்து இன்னும் ஒரு வழக்கு அடிஷனலா சேர்றதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது? அவங்க ஒரு கேள்வி கேக்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணுங்கிற ஏற்கனவே கோரிக்கை இருக்கிறது. இந்த தேசிய கல்விக் கொள்கையை நான் இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாநில பட்டியல் கோரிக்கை 2004 to 2014 வரைக்கும் திமுக வைத்ததா? இதே கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு ஏற்கனவே இது ஒரு நீண்ட காலமாக இருக்கிற திட்டங்கள். அதாவது 2004 to 2014 வரைக்கும் இதை வைத்தார்களா? அதை மட்டும் சொல்லிருங்க சார், நம்ம விவாதத்தை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு இல்ல சார், 70 ஆண்டுகளாக பொதுப்பட்டியலுக்கு கொண்டு நான் மத்திய அரசோடு கூட்டணியில இருந்த காலகட்டத்தில் வைத்தார்களா, அழுத்தம் கொடுத்தார்களா? அது மட்டும் சொல்லுங்க. மத்திய அரசுல இருக்கும் போது பள்ளி கல்வித்துறைக்கு உள்ள திட்டங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்பட்டது. அப்ப இல்ல கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து ஸ்டேட் லிஸ்ட் கொண்டு வரணும்னு கேட்கவே இல்ல. அவர்கள் கூட்டணியில் ஆட்சியில இருந்தப்போ ஒரு முறை அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியில கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு நாங்க தீர்மானம் போட்டிருக்கோம். அது எங்களுடைய மேனிஃபெஸ்டோல இருக்குன்னு அவர் காட்டட்டும் சார். நான் பேசுறேன் சார், அதுக்கு பதில் சொல்ல நான் தயாரா இருக்கேன். ஏன்னா இவர்களால எந்த கேள்விக்குமே பதில் சொல்ல முடியாது. இங்க அரசியலை தவிர வேற எதுவுமே நடக்கல, அதுதான் உண்மை. நன்றி காயத்ரி மேடம். மும்மொழிக்கு மாறினால் உடனே நிதி, மத்திய அரசு தருவதை வாங்க மறுப்பு சரியா என்ற விவாதத்தில் 2 கருத்துரையாளர்கள் பங்கெடுத்து தங்கள் சார்ந்த கருத்துக்களை ஆழமாக பதிவு செய்தாங்க. கல்வியாளர் காயத்ரி, வழக்கறிஞர் அரசியல் விமர்சகர் கரு ஜெயக்கண்ணன், இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.